குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நாங்கள் சமைக்கிற வீடியோஸ், அப்புறம் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸு, வெளியே போகிறது அந்த மாதிரி தான் போடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு மூவி பார்த்தோம், மம்மூட்டியோட மூவி களம் காவல்னு. அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறோம். மம்முட்டி வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மலையாளத்தில் ரொம்ப பெரிய ஆக்டர். நம்ம சவுத் இந்தியாவிலே நம்ம எல்லா டைப் மூவிஸும் பார்ப்போம், தமிழ் மூவி, மலையாளம். மூவியில் வந்து நாங்கள் ரஜினிகாந்த் எப்படியோ அந்த மாதிரி தான் மலையாளத்தில் வந்து மம்மூட்டியே மோகன்லாலே நாங்கள் பார்க்குறது. ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம எல்லா மூவிஸும் தான் பார்ப்போம். ஆனால் இதில் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண ஒரு ஆஃப் த பெஸ்ட் மூவி ரீசெண்டாக பார்த்தது வந்து இந்த மூவி. அது என்னென்னா ஆக்டிங் தான் பெஸ்ட்டு. யூஸ்வலாகவே வந்து மம்மூட்டியை வந்து நம்ம ஒரு ஹீரோ ரோலில் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மூவியில் வந்து அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு நடித்த படம் வந்து காதல் தெக்கோர், அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடட் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. அந்த மூவியும் கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான் இருந்துச்சு. இந்த மூவியும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. நெகட்டிவ் ரோல் பண்ணது மட்டும் இல்லை, அதை நல்லாவே பண்ணியிருந்தாரு, செம்மையாக பண்ணியிருந்தாரு. அது எக்ஸாக்டாக நம்ம வில்லன் வந்து, அதாவது வில்லனாகவே நடிச்சிட்டு இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்காக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா, இந்த மூவியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து மம்மூட்டி தான் வில்லன் தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மூவி முடிகிற வரைக்கும் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு த்ரில்லை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு சீரியல் கில்லர் மூவி. அப்போ வந்து நம்ம சில யூஸ்வலாக சீரியல் கில்லரில் வந்து கில்லரை வந்து ஃபைனலாக கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கில்லர் யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த எப்படி அந்த சீரியல் கில்லரை போலீஸ் கண்டுபிடிக்கிறது. இங்கே போலீஸாக வர்றது வந்து ஆக்டர் வினயன். நம்ம ஜெயிலர் மூவியில் நடிச்சவர் தான் இதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு போலீஸு, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைலு, கண்டுபிடிக்கிறது, பேச்சு எல்லாமே அது வந்து பர்ஃபெக்டாக சூட்டாக இருந்தது. போத் வில்லன் மம்மூட்டிக்கும் அண்ட் ஹீரோ வினயனுக்கும் அந்த மாதிரி செட்டாக இருந்தது. எனக்கு எத்திக்கலாக இன்னொரு குறை மட்டும் சொல்ல வேண்டியது என்ன இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் என்னதான் மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவர் மேலே வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு தலைமுறை இளைஞர்களை வந்து குடிகாரனாகவும் ஸ்மோக் பண்ணுறவங்களாக மாற்றினது தான் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே வைக்கிறது. மம்மூட்டியும் அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாருன்னு ஒரு டவுட் இல்லாமல் இல்லை. ஏன்னா இந்த மூவியில் நிறைய சீன்ஸில் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. அதுவே வந்து ரொம்ப அழகாக அதில் மூவியில் காமிக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்டைலிஷாக காமிக்கிறாங்க. இது என்னன்னா ஒரு எங்களோட ஒரு இது வந்து நெகட்டிவ் இம்பாக்டே யங்ஸ்டர்ஸ்ல கொண்டு வருமா. பட் அவர் வில்லனா தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் அதை பண்றது, ஸ்டைலிஷா பண்றத வந்து பார்த்து இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ். மற்ற மாதிரி ஆக்டிங்ல குறையே சொல்ல முடியாது. இந்த மூவி சரி, காதல் தீக்கோரும் சரி, நல்ல மூவிஸ். அந்த மம்மூட்டி அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மூவி. அந்த மூவி நீங்களும் முடிஞ்சா பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. வல்கரா வேற எதுவுமே இருக்காது அந்த மூவில. இந்த மாதிரி மூவிஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதிகம். ஆமா, டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் நல்ல ஆக்டிங். எனிவே நீங்களும் முடிஞ்சா வாட்ச் பண்ணுங்க அண்ட் டேக் கேர். அண்ட் அது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப செட்டிலா ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அதுல அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எனிவே thank you friends. Follow us for more videos. Thank you so much and subscribe please.